نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ولو يؤاخذ الله الناس بظلمهم ما ترك عليها من دابة ولكن يؤخرهم إلى أجل مسمى فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم إذا عصى من عرفني عذبته بمن لم يعرفني صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அன்பையுடன் கட்டளையிடுகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகல படைப்பினங்களை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து உணவளித்து சகல படைப்பினங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் நடந்ததெல்லாம் அவருடைய நாட்டப்படியே நடந்தது. நடந்து கொண்டிருப்பவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னால் எதுவெல்லாம் நடக்க போகிறதோ அவருடைய நாட்டப்படியே நடக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துக்கு வரக்கூடிய நிலைமைகள் மனிதர்களுடைய செயல்களை வைத்து வந்து கொண்டிருக்கிறது. அஹ்வால்கள் அமால்களை வைத்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல எதெல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம் படைச்சிருக்கிறார். மனிதனை தண்டிக்கிறதுக்காக படைக்கல. காற்றாயிருக்கேனும் தண்ணியாயிருக்கேனும் வானமாயிருக்கேனும் பூமியாயிருக்கேனும் எந்த படைப்பு கடலாயிருக்கேனும் எதுவாக இருந்தாலும் இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "ஃபலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ." இந்த மண்ணுக்கு மேல படைத்த அத்தனை படைப்பினங்களையும் உங்களுக்காக, உங்களோட தேவைக்காக, உங்களோட நலவுக்காக தான் படைத்திருக்கின்றோம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அப்ப எங்களோட தேவையை பூர்த்தி செய்ய படைக்கப்பட்ட இந்த படைப்பினங்கள், இந்த பாக்கியங்கள், இது தண்டனையாக மாறுதுன்னா காரணம் எங்களோட செயல்கள். எங்களோட செயல்களை வச்சுதான் முடிவுகள் வந்து கொண்டிருக்கு. அடிக்கடி நாங்க பயான்கள்ல கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. நிலைமைகள் சீராகணும், நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும், கண்ணியமா வாழணும், பரக்கத்தா வாழணும், ஆட்சி அதிகாரங்கள் எங்களுக்கு கிடைக்கணும். இதெல்லாம் பாக்கியமும் அல்லாஹ் சொன்னா நாங்க தருவோம். ஆனா தாரத்துக்கு நிபந்தனை யார் சொல்றது? அல்லாஹ் ஈமான் அமல். நாங்க எதை எதிர்பார்க்கிறோமோ அல்லாஹ்வும் அதை தர விரும்புகிறார். நாங்க எதிர்பார்க்கிறது அது என்ன? அடைய முயற்சிக்கிறது துனியாவை கொண்டு, வஸ்துக்களை கொண்டு. ஆனா அல்லாஹ் இதுவரை தருவதாக வாக்களிக்கிறான் ஈமான் அமலை கொண்டு. இதுதான் வித்தியாசம். எந்த நிம்மதி எதிர்பார்க்கிறானோ அல்லாஹ் சொல்றான் அந்த நிம்மதியை நாங்க உங்களுக்கு தருவோம். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகிறது.
உள்ளத்துடைய நிம்மதி எதிர இருக்கு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தல இருக்கு. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய எத்தனை செயல்கள் இருக்குதோ அத்தனை செயல்களின் மூலம், அதை செய்வதன் மூலம் உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். முஃமினான நிலைமையில, அல்லாஹ்வை உறுதியாக நம்பிய நிலைமையில யாரு நல்ல ஈமான் அமல் செய்வாங்களோ, நல்ல அமல்களை செய்வாங்களோ, அவங்களுக்கு உலகத்துல மனமான வாழ்க்கையை கொடுக்கும். மனமான வாழ்க்கை. அதுக்கு எதை சொல்ற? ஈமான் அமல். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, நல்ல சாலிஹான அமல்களை யார் செய்றாங்களோ, அல்லாஹ்வை நம்பிய நிலைமையில, மூமினான நிலைமையில, ஆணோ பெண்ணோ, அவங்களுக்கு மனமான வாழ்க்கை கொடுக்கும். ஆகிரத்துல அவங்க செஞ்சதை விட அதிகமான கூலிகளை, சிறந்ததை கொடுக்கும். அவர் நிம்மதிக்கு அல்லாஹ் ஈமான் அமலை தான் சொல்றார். நாங்கள் நிம்மதிக்கு வஸ்துக்கள் பேச்சு, நல்ல ஊடுருவல் இருந்தா நிம்மதியா இருக்கேன், நல்ல ஒரு வாகனம் இருந்தா நிம்மதியா பயணம் செய்ய, இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அதால தான் நிம்மதியை தருவான். அல்லாஹ் நாடினா அதால நிம்மதியை தருவான், அல்லாஹ் நாடினா அதால நிம்மதியை தருவான். ஒரு வாகனத்தில் ஏறி பயணம் செய்ய போல நாங்க ஓதுற துஆ, ஓத வேண்டிய துஆ, சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹ், அவனை நான் தூய்மைப்படுத்துகிறேன். சல்லி கொடுத்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு கொடுத்து வாகனத்தை வாங்கி நாங்க வாகனத்தை ஓட்டி கொண்டு போறோம். இந்த வாகனத்தை அல்லாஹ் எனக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். முந்தி காலங்கள்ல பயணம் யானையில, ஒட்டகத்துல, கழுதையில, குதிரையில, மிருகங்கள். அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி மோட்டார் வாகனங்கள் இருக்கையில, இன்னைக்கு இந்த மோட்டார் வாகனங்கள் மனிதனால் தயாரிக்கப்படக்கூடிய வாகனங்கள். இந்த வாகனமும் கூட எங்களை கண்ட்ரோல்ல இல்லை. நான் சொல்லி கொடுத்து வாங்கினது தான் சில நேரம் அதே வாகனம் எந்த அழிவுக்கு காரணமாக மாறேன். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானாக. நான் சொல்லி கொடுத்து நான் வாங்கின வாகனம், ஏத பேர் வைக்கிற வாகனம், அதை ஓட்டிக்கொண்டு நானே போயிட்டு நானே மௌத்தாவுறத பார்க்கிறேன். இப்படி எவ்வளவு சம்பவங்கள் பார்க்கிறோம். அப்ப இது அவட கண்ட்ரோல்ல தான். நான் ஓட்டுற வாகனமா இருந்தால் அவட கட்டுப்பாட்டுல தான். கொஞ்சம் கவனம் அமலைக்கிற பொழுதோட விஷயம் முடிச்சு, கொஞ்சம் கண் அசந்த அவ்வளவுதான், கீழ் போயிடுது. அப்ப இது யாரு கண்ட்ரோல் இருக்கு? ரப்புல் ஆலமீன். அதனால தான் அந்த வாகனத்தை ஏறினா துஆ, இந்த துஆ, இந்த மாதிரி துஆக்கள், اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى اللهم هون علينا سفرنا هذا واتب عنا بعده اللهم أنت الصاحب في السفر والخليفة في المال والأهل والولد اللهم إنا نعوذ بك من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب. இது பயணத்துல ஓதுற துஆ, வாகனத்தை ஏறினா ஓத வேண்டிய துஆ. எத்தனை பேர் இந்த துஆ ஓதி ஓட்டுறோம் வாகனம்? நான் ஓட்டுற வாகனமா இருக்கேன், ஏறி போன வாகனமா இருக்கேன். இந்த துஆ கரெக்டா சொல்ல பெரிய டைம் தேவை. விளக்கமா சொல்றேன். அழகான கருத்துக்கள், அல்லாஹ் கிட்ட உதவிய பாதுகாப்பு கேட்கக்கூடிய துஆக்கள், சந்தர்ப்ப துஆக்களை பாடமாக்கணும். போனை வச்சு எல்லாம் குப்பையை பார்த்து கொண்டிருக்கிறோம். போன்ல நீங்க நல்லதுக்கு பாவீங்க, நானும் நீங்களும் போன நல்ல காரியங்களுக்கு பாவிப்போம், எங்களோட தேவைகளுக்கு பாவிப்போம். எனக்கு பாடம் வானது இல்லை, அதுல எடுங்க பாடம் தேடி ஓதுங்க. 10 தடவை 15 தடவை ஓதுற பாடம் வந்துடும். ஏனும் யாரா இந்த பயணத்துல நான் நன்மையையும் தக்வாவையும் எடுத்து கேட்கிறேன். இந்த பயணத்திற்கு சுருக்கித்தாயா, இந்த பயணத்துல கெட்ட காட்சிகள் கண்ணால பார்ப்பதிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறேன். இந்த பயணத்தை நான் திரும்பி வீட்டுக்கு வரப்போல மாற்றமான நிலைமை
நிலைமைகள்ல நாங்க பார்க்கிற விஷயம் யாருக்கு நடக்கக்கூடாது. நாங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவோம். அப்ப எப்படி துவா? யார இந்த பயணத்துக்கு தோழனாக நீ தான் அந்த சாஹிபு பிஸ்ஸபர். இந்த பயணத்தை நீ என்னுடைய தோழனாக இல்லையா? நீ எனக்கு தோழனாக இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வந்துட்டாங்கன்னா உலகத்துடைய எந்த சக்திகளாலையும் ஒன்று செய்ய ரப்ப எங்கட தோழனாக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த சாஹிபு பிஸ்ஸபர் வல் கலீஃபா ஃபில் மால் வல் அஹல் வல் வலத். நாம உண்மையிலே பயணம் போறோம். இந்த பயணம் என்ன? எங்களோட பொண்டாட்டி, எங்களோட பிள்ளை, எங்களோட சொத்து செல்வங்கள், எங்களோட குடும்பத்துக்கு யாரும் சொல்லி இருக்கியா உடனே பொறுப்பாக்கிட்டு போறேன். எப்படி துவா? அந்த சாஹிபு சபர் வல் கலீஃபத்து. கலீஃபா எனக்கு பதிலாக உன்னை பிரதிநிதியாக ஆக்கிட்டு போறேன். ஃபில் மால் வல் அஹல் வல் வலத். எங்க சொத்து செல்வங்களுக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு உடனே பொறுப்பா. அங்கேயும் நீத்தா பாதுகாக்கணும், பயணத்திலையும் நீத்தா பாதுகாக்கணும். இப்படி துவா எடுப்பாங்க. எவ்வளவு அழகான துவாக்கள், கண்ணியமான நபி ஓதின துவாக்கள், நபி சொல்லி தந்த துவாக்கள். இல்மு படிக்கணும், குர்ஆனை விளங்கணும், ஹதீஸை விளங்கணும். இந்த அவ்வளவு துவாக்கள்லையும் ஜின், ஷைத்தான், சூனியம், கண்ணூர்ல இது பாதுகாப்பு இருக்கு. அடுத்தது அல்லாஹ்வோட உதவியை நாங்கள் கேட்கிறோம். இந்த துவாக்களின் மூலம் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பை கேட்கிறோம். துவாக்களோம். சந்தர்ப்பம் வீட்ல இருந்து வெளியானால் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த துவா ஓதின உடனே ஒரு மலக்கு சொல்றார், நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்க, உங்களுக்கு நன்மை நிரப்பமாக கிடைத்து விட்டது, உங்களுக்கு நேர்வழி கிடைத்து விட்டது என்று ஒரு மலக்கு சொல்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சயானாதி யாரா இந்த எல்லா காரியத்தையும் உனக்கிட்டே ஒப்படைக்கிறேன். எனக்கு நன்மை செய்யவும் இயலாது, பாவத்திலிருந்து தவிர்த்துக் கொள்ளவும் இயலாது, அல்லது ஒரு நஷ்டத்திலிருந்து என்னைய பாதுகாத்துக் கொள்ளவும் இயலாது. உடனே போட்டுதான் நான் நல்லதை செய்ததா இருந்தாலும் கெட்டத்திலிருந்து என்னைய பாதுகாத்துக் கொள்வதா இருந்தாலும் ஓடுவதே. இந்த கருத்துக்களை விளங்கி இந்த துவாக்கள் ஓதிக்கொண்டு வெளியாகும் வீட்டில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அல்லாஹ்வோட பாதுகாப்பு தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியாக இருக்கட்டும், கண்ணியமாக இருக்கட்டும். ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன் ஆயத் ஹதீஸ்களுக்கு சொல்லேயும். கண்ணியமும் அல்லாஹ் கண்ணியம் என்றது கேட்டெடுக்கிறோம் அல்ல. சல்லியால கிடைக்கிற கண்ணியம் நிரந்தரம் இல்லை. சல்லி இருக்க காட்டி கண்ணியப்படுத்துவாங்க, சல்லி இல்லாம பொறுத்தோட கேட்பாரும் இல்லை, பாப்பாரும் இல்லை. இதுதான் சல்லிட கதை. பணத்துடைய கதையும் அப்படித்தான், பதவியுடைய நிலைமையும் அதுதான். பதவி வைக்க காட்டிக்கிட்டே இந்த ஒன்றை எடுத்து உன் வீட்டுல ஒளியும் வச்சிருக்கிறார். அதே பிரசிடென்ட் ஆகிக்கிறது யாராவது இருக்கேனும் அவனுக்கு ஜெயில போட்டா எவனால இந்த ஒன்றை வச்சு கொண்டிருப்பாங்க. கலட்டி பின்னாடி போட்டு ஜெயிலுக்கு போல யாராவது இந்த ஒன்றை எடுத்துமான்னு சொல்லுவாங்க. அவரை சீட்ல இருக்க போல கண்ணியம், அவரோட நின்று இவரு போட்டோ எடுக்கிறது கண்ணியம், வீட்டுல பொலிவி காட்டுறா, எனக்கு பிரசிடண்டோட தொடர்பு இருக்கு. அவர் கூட்டுக்கு போனா அது எங்கேயும் குப்பையில போய் பதவியாக கிடைக்கிற கண்ணியத்தாக அசல் கண்ணியம், உண்மையான கண்ணியம் அல்லாஹ் மக்களோட உள்ளத்துல எங்கள் மீது உள்ள அன்பை இறக்கத்தை போட்டு அந்த மக்கள் கண்ணியப்படுத்துறது அது ஈமான் அமல்படுத்த அது கிடைக்கும் சொல்றாங்க. இன்னல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுர் ரஹ்மானு உத்தா. யார் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்றாங்களோ அல்லாஹ் அவரை பற்றி மக்களோட உள்ளத்தை இறக்கத்தை ஏற்படுத்துவான், அன்பை போடுவான். நீங்க மக்கள் உங்களை கண்ணியப்படுத்தணும் என்று நினைச்சா நாங்க ஈமான் அமல்ல கவனம் செலுத்துவோம். மக்கள் எதிரோட அன்பா இருக்கணும் என்று நினைச்சா ஈமான் அமல்ல கவனம் செலுத்துவோம். அன்பு என்பது கேட்டெடுக்கணும் அல்ல. நீங்க என்னோட இறக்கமா இருக்கீங்க, நான் உங்களோட இறக்கமா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், அப்படிமான அன்பா அன்பு அப்படி சொல்லி கேட்டு எடுக்கணும். அன்பு அப்படி கேட்டு எடுக்கிறோம். அன்பு என்பது அல்லாஹ்வால மக்களோட உள்ளத்துல போட்டு வார அன்பு தான். ஹயாத்தோட இயக்கங்களை கண்ணியப்படுத்துவாங்க, அன்பா இருப்பாங்க, கண்ணியப்படுத்துவாங்க. மௌத்துல பின்னாடி கையெழுத்து துவா செய்வாங்க.
எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டு போறேன். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த். உங்களை ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்றவங்களை இந்த பூமியுடைய பிரதிநிதியாக்குவோம், கலீஃபாக்களாக ஆக்குவோம், தலைவர்களாக ஆக்குவோம், உங்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை தருவோம். இதை கொண்டு ஈமான் அமல், ஈமான் அமல். மக்களுக்கு இதுவரை சொல்ல போல அமலே என்ன ஈமான் என்ன அமல்? சல்லிதான் தேவை, சல்லிதான் சம்பாதிக்கணும். எவனுக்கு பௌத்த அடிச்சு, எவனுக்கு எவனை ஏமாத்தி, எவனுக்கு அநியாயத்தை செஞ்சு என்னத்தை செஞ்சாவது சல்லி. சொன்னாங்க தாய் சாத்து தீனார் வாத்து திர்ஹம். தீனார் திர்ஹமுடைய அடிமை நாசம் அடைந்து விட்டார். எவன் தீனார் திர்ஹத்துக்கு காசு பணத்துக்கு அடிமையாகி விட்டானோ நாசம் அடைந்தார். எல்லா பாவத்துக்கும் காரணம் பணம் வேண்டாம். அதனால சல்லி சம்பாதிக்கவான்னு சொல்லல, நல்லா சம்பாதி, ஹலால சம்பாதி, முறைய சம்பாதி. எங்களுக்கு வியாபாரத்தை என்னென்ன சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த முறைகள் எல்லாம் இதுல பறக்கத்துக்குள்ள வழிங்க. கடையை திறந்ததோடு ஒரு மிஸ்கீன் வார, நான் நினைக்கிறேன் திறந்ததோடு ஒரு முசீபத். முசீபத் இல்லை, எடுங்க எவ்வளவு வேணுமோ தொகை. கடையை திறந்ததோடு ஒரு சாமானத்தை ஒருத்தர் எடுத்து கொண்டு ரிட்டர்ன் போட்டாரா? ரஹ்மத் வருவது என்று விளங்கோடு நான் கொண்டு போன ஒரு சாமானம் அது அவருக்கு பொருத்தமா இல்ல, சைஸா ஏதோ ஒரு காரணத்தை வச்சு வாங்க கண்ணியமா அவரை எடுத்து நீங்க நிறைய அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்ய விரும்புகிறார். நான் இதை ரிட்டர்ன் கொடுக்கிறதுனால, மாத்தி கொடுக்கிறதுனால, மாத்தி கீர்த்தி ஒன்றுமே இல்லை, சத்தியத்தை யாருமே நடக்க இல்லை. இதுதான் குர்ஆன் ஹதீஸ்ல வந்த கருத்து. கடைய தொழிலத்தோட ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் தூக்கி போடுங்க, ஒரு சதகா, ஏதோ ஒரு அமைப்புல நாம சதகாவை கொண்டு ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்க போல 2 மலக்குமாரும் அந்த சூரியன் உதிக்க போல வெளியாகிறாங்க. ஒரு மலக்கு துஆ செய்றான், அடுத்த மலக்கு துஆ செய்றான். துஆ செய்ற மலக்கு சொல்ற, அல்லாஹ் ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் உன்னுடைய வழியில யாரெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருப்பாய். ஹலஃப் என்ன முன்னால போகல பின்னால போகுது, இங்க கொடுக்கும் இங்க வாசல் தரப்படும். ஒரு மலக்கு துஆ செய்றான், அல்லாஹ் ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. அடுத்த மலக்கு அல்லாஹ் ஆதி மும்சிகன் தரஃபா. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், யாரோட சொத்துல யார் இந்த பணங்களை காசு பணங்களை செலவழிக்காம சேமித்து சேமித்து வச்சிருக்கிறாங்களோ அவரோட சொத்து செல்வங்களை அழித்து விடுவாயா. தலஃபை அழித்து விடுவாயா. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜகாத் சரியா கணக்கு பார்த்து எவ்வளவு வேணுமோ சரியா கணக்க பார்த்து அங்க பக்கம் தெரியலன்னா அதுக்குள்ள உரியவங்களை கூப்பிட்டு கண்ணியமான உலமாக்கள் அவங்களோட சரி நம்பிக்கையான உங்களோட மகப்பத்தான விஷயங்கள் நல்ல விளப்பம் உள்ள மார்க்க சட்டத்துல தெளிவுள்ள அவங்களோட கூப்பிட்டு சொல்லுது. அதனால எனக்கு இப்படி ஒரு வியாபாரம், எனக்கு இப்படி சொத்து இருக்கு, இப்படி காணி இருக்கு, இதுல கடை இருக்கு, இதுல ஓடி இருக்கு, பார்ட்னர்ஷிப்ல இப்படி வியாபாரம் சீட் பிடிச்சிருக்கிறேன், இப்படி என்னென்ன இருக்கு சொல்லி கேளுங்க. என்ன சக்காத் எப்படி எனக்கு கலவியாகும் தெளிவா கேளுங்க. அந்த சக்காத் வருஷம் பூர்த்தி ஆவதோட இல்ல, அந்த பணம் ஏழை எளியோர்களுடைய ஹக்காது, ஏழை எளியோருடைய ஹக்காது. மன் அதா ஸகாத் மாலி ஃபகத் தஹப ஷர்ரு. நபி சொன்னாங்க, யார் சொத்துடைய ஸகாத்தை நிறைவேற்றுறாரோ, பணத்துடைய ஸகாத்தை நிறைவேற்றுவாரோ, அந்த ஸகாத்தோடே அவரோட சொத்து செல்வங்களுக்கு வர இருக்கிற பலாய் முசீபத்துகள் அழிவு நாசங்கள் அதோட இல்லாம போயிருக்கு. கடல்ல அல்லது கரையில சொத்து செல்வத்துக்கு அழிவு வருவதில்லை, ஸகாத்தை நிறைவேற்றாததுனால வருவதில்லை. யார் இந்த ஸகாத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ உலகத்திலே அழிவு நாசங்கள் இருக்கு,
فتقوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. யார் அவனுடைய சொத்து செல்வங்களை, அதனுடைய சக்காத்துகளை, அதனுடைய ஹக்குகளை, சக்காத் சதக்காக்களை நிறைவேற்றாம இருக்கிறார்களோ அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு நபியே நோவினை கொடுக்கக்கூடிய வேதனை இருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லு. நன்மாராயம் சொல்லிட்டு சொல்ற இவங்களோட அவ்வளவு கொடுக்கப்படாத அவ்வளவு சொத்து செல்வங்களை எடுத்து நரகம் அதை தங்கம் வெள்ளியாக மாற்றி அந்த தங்கம் வெள்ளிய நரகத்துடைய நெருப்புல உருக்கி அல்லாஹ் சொல்றான், நெற்றியில விழாத முதுகுல ஒத்தனம் போடப்படும், ஒத்தனம் போட்டு போட்டு சொல்லப்படும், இதுதான் நீங்க சேர்த்து சேர்த்து வச்சீங்களே, நல்ல காரியங்களுக்கு சக்காத்துகளை கொடுக்காம வச்சீங்களே, அதுதான் இது. ருசிய பாருங்கள், ருசித்து பாருங்கள். அல்லாஹ் எங்களை எல்லோரையும் பாதுகாப்பானா. அதனால நல்லா விளங்கி கொள்ளணும், கொடுக்கிறது தான் அதிகமானதுக்கு வழி, பாதுகாப்புக்கு வழி. நோய்க்கு மருந்து சதகா, சக்காத்துகள் நோய்க்கு மருந்து. தாவுல் மர்தாவி சதகா, சதகாவுக்கு நோயாளிக்கு மருந்து செய்கிறாங்க. இந்த மருந்து தெரியுமா? அந்த டாக்டர், இந்த டாக்டர், அந்த சர்ஜரி, இது அந்த டேப்லெட், இந்த மருந்து, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். யாராவது ஒருத்தருக்கு நோய் என்றா, யாராவது இன்னொருத்தர் சொன்னாரா சதகா செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட நோயை லேசாக்குவான்டா, அவரை வித்தியாசமா பேசுற காலத்தை தான் நாங்கள் ஒரு கொஞ்சம் பேக்வர்ட் இருக்குன்னு சொல்ற காலம். இதற்கு தலை காட்சி மாறும். அல்லாஹ் பாதுகாப்பு. அவர் ஹதீஸா சொல்றார், நபியுடைய வாக்க, நபி சொன்ன புத்திமதியை சொல்றார். இவர் அதை விளக்கிறார். அவர் அல்லாஹ் விளங்கவும் இல்லை, ரசூலை விளங்கவும் இல்லை, குர்ஆன் ஹதீஸா விளங்க இல்லைன்னு தான். வெறும் சதகா நோய்க்கு மருந்து, வெறும் சதகா. ஒரு சகோதரர் சொல்றார், முன்னால் நடந்த சம்பவம், அவருக்கு ஒரு காலில் ஒரு நோய், ஒரு காயம், உங்களை மடித்து கொண்டே தான், செய்யாத மருந்து இல்லை. ஒருவர் சொன்னார், நீங்க ஒரு கிணறவே தோண்டி கொடுங்க, மக்களுக்கு தண்ணி குடிக்க ஏற்பாடு செய்யுங்க. அவர் அப்படி செய்தார், அவருடைய நோய் அதோட நாம். இப்படி சம்பவம் பல 100 சம்பவம் சொல்லி. ஒரு சகோதரர் அவருக்கு கேன்சர் முடிவு செஞ்சுட்டாங்க, ரிப்போர்ட் எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு பள்ளிவாசலை கட்டுறதுக்கு ஒரு கஷ்டமான ஊர்ல போனவர், அவர் அன்னைக்கு வச்சு கஷ்டமான ஊர் நியத்து வச்சாங்க, அவ்வளவு சல்லையையும் நான் இதுக்கு செலவழிப்பேன், பள்ளியை கட்டுவேன், 2 கிழமைக்கு பின்னால செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே. இதெல்லாம் ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயம். இது பார்வையோட புத்தியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல. இதுக்கெல்லாம் இந்த விளங்குறதுக்கு ஈமான் தேவை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில யகீன் தேவை, நபியுடைய வாக்குறுதியில யகீன் தேவை, நம்பிக்கை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, சதகா நோய்க்கு மருந்து. எனவே இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டு போகலாம். சதகாவுடைய விஷயம் சொல்ல போல ஞாபகத்துக்கு வந்து இப்ப உள்ள காலகட்டம் எங்களுக்கு தெரியும். மக்கள் முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்பட்டீங்க, பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது. இந்த இன்சிடென்ட்ல, இந்த வெள்ளத்துல அல்லது இதுல பூகம்பத்துல முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்பட்டீங்களா? பெரிய அளவுல முஸ்லீம்கள் இருக்கிறதே ஒரு 10-12% ஆனா பாதிக்கப்பட்டீங்களா? பெரிய டேமேஜ், பெரிய சேதம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, தேவையான கட்டங்கள் நான் என்ன சொல்றேன், எங்களை எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். என்னத்துக்கு என்றால் இந்த சோதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும். அதே சோதனைகள் எங்களுக்கு வந்திருந்தா அல்லாஹ் பாதுகாப்பான். நாங்க அவங்களோட நிலைமைகளை வச்சு பரிதாபப்பட்டு கவலைப்பட்டு எங்களுக்கு கருத்தலைக்கு கம்பல இந்த கொலண்டா வேலை விட்டு இந்த பகுதி இது 2ஐயும் தந்திருக்கிறாங்க பொறுப்பும். எனவே எங்களால் என்ன ஏதும் நேற்று ஞாபகப்படுத்தினாங்க. எம்யாவுடைய வீட்டில் உள்ளே சேர்த்து வச்ச சல்லி அதை கொண்டாந்து
ஒரு ஊரை பத்தி சொன்னாங்க, ஹஜ்ஜிக்கு சேர்த்த பணம் அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த பணத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதனால கண்ணியமான சோதனை அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் தந்திக்கிறான். இதுவரை கொண்டு அல்லாஹ் இதிலே சோதனைகளை, இந்த பிரச்சனைகள், இந்த நோய் துன்பங்களை பாதுகாப்பான். நல்ல மக்களுக்கு தாராளமாக வெளியே உங்களுக்கு உண்டியல் வச்சிருக்கிறார், நிதா ஃபவுண்டேஷன். நீங்க யாரும் வெறும் கையோட பெற்றாங்க, அதை எடுத்துக்கொண்டே போங்க. உங்களோட பேரையும் போட்டோவையும் கொடுத்து அதுல அது பெரிய அதிகமான நல்ல வேலைகளுக்கு பாவிக்கப்படும். மக்கள் தீனுக்குள்ள இஸ்லாமுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார். அந்த மக்களை கவனிக்கிறது, கண்காணிக்கிறது, ஆதரிக்கிறது, ஈமான் இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பது, படிச்சு கொடுத்து அவங்க ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ வைக்கிறது ஒவ்வொரு ஊருடைய கடமை, ஒவ்வொரு மஹல்லாவுடைய கடமை, ட்ரஸ்டி மார்களுடைய கடமை, உலமாக்களுடைய கடமை, தனவந்தர்களுடைய கடமை. அது செய்யப்படாதனால ஒவ்வொரு ஊர்களையும் முழுத்தத்தில் இருக்கிறார். இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்துக்கு போகணும். பரம்பரை முஸ்லிம்களை பலர் இஸ்லாத்தோடு போய் கொண்டிருக்கிறார். அவங்க அரவணைக்க இல்லை, ஆதரிக்க இல்லை, அவங்களுக்கு ஒரு இஸ்லாமிய சூழல் அமைச்சு கொடுக்க இல்லை. நிதா ஃபவுண்டேஷன் மூலம் இந்த 3-4 வருஷத்துக்குள்ள எங்களை கருத்தர ஏரியாக்கு 1,08,00,000 ஜகாத்ல பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. இஸ்லாத்துக்கு வந்தவங்க 56 ஃபைல், 56 நபர்களுக்கு சும்மா 1000-2000 அல்ல, அவங்களோட பிரச்சனைகளை விளங்கி முறையாக செய்யப்படும். சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தேடி பார்த்து தான் செய்யப்படும். இந்த நிதா ஃபவுண்டேஷன் மூலம் கிணறு ப்ராஜெக்ட்கள் நடக்குது. குழாய் கிணறு, ஆழமான குழாய் கிணறு, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும். மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், அரசாங்க ஸ்கூல்கள், முஸ்லிம் அல்லாத ஹாஸ்பிட்டல்கள், ஏழையவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள், தண்ணி யாருக்கு கொடுத்தாலும் நல்லதான். தண்ணி விபச்சாரி பெண் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் மன்னிச்சார் சம்பவம் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். தண்ணி என்பது அஃதலு ஸதகத்தி சபியுல்லா, சதகாலே ஆகப்பெரிய சதகா தண்ணி குடிக்கணும். எங்களோட பொருள்கள ஒரு நெருக்கமான ஒரு வாக்கத்தான ஒரு மனிதன், அவருக்கு ஒரு 75க்கு மேல வயசு, ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் சுகர் கூடி கால காயங்கள் வந்து பெரிய அளவுல அவர் என்ன செஞ்சார், கிணறு தோண்டி கொடுத்தார். மாஷால்ல நான் போன கேள்வி அவரை பார்த்தா அந்த காயத்துல அடையாளமே நான் அவரோட பேச கணக்கு இல்லை, இது சம்பந்தமா கேட்க இல்லை, அண்ணால பார்த்தேன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட மஸ்ஜிதுகள், எங்களோட ஒவ்வொரு மஸ்ஜிதுலையும் நான் சொல்றேன், போற வார வழிகளா இருந்தா போற வார மக்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஐஸ் தண்ணி ஒரு ஏற்பாடு செய்யப்படும். எல்லா பள்ளிவாசல்ல ஏற்பாடு செய்யப்படும். இந்த திருவிழா ஓட்டக்கூடியவங்க, பயணங்கள் செய்யக்கூடியவங்க, அவங்க அந்த தண்ணியை நினைச்சு கொண்டு போறாங்க. பள்ளிவாசல் மீது நல்ல எண்ணங்கள் விடுவாங்க. இன்னைக்கு அந்நிய மக்களோட உள்ளத்துல இஸ்லாத்தின் மீது, முஸ்லிம்களின் மீது நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய பல வேறு திட்டங்களை நாங்க யோசிக்கணும். சண்டை பிடிச்சு முடிக்கிற காலம் இல்லை, கருத்து வேறுபாடுகளை பேசி முடிக்கிற காலம் இல்லை. நாங்க எல்லாம் ஒன்றுபட்டு எங்களோட சொந்த அமல்களை கவனம் செலுத்தி எப்படி இந்த தீன, இந்த இஸ்லாத்தை, இந்த ரப்ப, எங்களோட ரப்ப, அவங்களோட ரப்ப, கண்ணியமான நபிய இந்த உலக மக்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்த தெரியும், அதுக்கு என்ன வேலை திட்டங்கள், பிசினஸ் யோசிக்கிற மாதிரி உங்களோட வியாபாரத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ரூம் போட்டு யோசிக்கிறீங்க, எவ்வளவு திட்டமிட்டீங்க, எவ்வளவு முயற்சிகள் செய்றீங்க. அதே மாதிரி எங்களோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது யோசிக்கிற மாதிரி இந்த தீன் முழு உலகத்துக்கு போய் சேர வேண்டியது, முழு மனிதர்களுக்கு சொந்தமானது, முழு மனிதர்களுடைய ரப்ப அல்லாஹ். இந்த ரப்பை பற்றி இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்து யோசிங்க. உங்களோட கடைக்கு, எங்களோட கடைக்கு வரக்கூடிய இந்த சாமானிய வார மக்கள் அவங்களோட நல்ல அஹ்லாக்கோடு நடந்துக்கணும். குறிப்பாக முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், சகோதரிகள் அன்பா பேசுங்க, இரக்கமா பேசுங்க, சிரிச்சு காய்ச்சி பேசுங்க. அவங்களுக்கு ஒரு டீய காஃபியை கொடுக்கணும்னா கொடுங்க. அவங்க கேட்கிற சாமானத்தை, சரியான சாமானத்தை கொடுங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த இடத்துக்கு போங்க, அந்த சாமான் கிடைக்கும். பொதுவாக மற்ற மக்கள் தெரிஞ்சாலும் இடத்த சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சாமான் கேட்டு வந்து எங்கள்கிட்ட இல்லைன்னு அதோட முடிச்சு கொள்வாங்க. இல்ல அந்த அங்கே சாமான் போயிட்டு எடுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நாங்க அப்படி இல்லை, சொல்லி
முறையாக நடக்கிறது, கொடுக்கல் வாங்கல் அழகான முறையில செய்யறது, இது எல்லாருமே பயம் எல்லாருக்கும் பண்ணீங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையில் இந்த எவ்வளவு காலம் மிஞ்சிருக்கிறதோ தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாட்டுக்கு ரஹ்மத் இறங்குறதும் அந்த நாட்டுக்கு அதாபுகள் வாரதும் அந்த ஊர்ல இருக்கிற முஸ்லிம்களை நான் விளங்கினது. இதுக்கு மாற்றமான கருத்துக்களை தான் எனக்கு சொல்லித்தாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு ரஹ்மத் இறங்குறதோ அதாபு வாரதோ முஸ்லிம்கள். காஃபிர்களுக்கு எப்ப தண்டனை வரும் என்றால், காஃபிர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு நாங்கள் தாவத் கொடுத்து அவங்களுக்கு அல்லாஹ்வை இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி அவங்க இஸ்லாத்தை அல்லாஹ்வை விளங்கி அதுக்கு பின்னால நிராகரித்தால் அப்பதான் காஃபிர் என்ற வார்த்தையை பாவிக்கிறேன். காஃபிர் என்ற வார்த்தையுடைய கருத்தை நிராகரிக்கக்கூடியவர், ரிஃப்யூஸ் பண்ணக்கூடியவர், மறுக்கக்கூடியவர். நாங்க விளங்கப்படுத்தவே இல்லை இந்த மக்கள். அப்ப எப்படி அவங்க காஃபிர் என்ற வேர்டை பாவிக்கலாது. முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இன்றைக்கு அவங்க வணக்கஸ்தலத்தில் இருக்கிறார். நேற்று இன்னைக்கு ஜும்மாக்கு முன்பாலே ஒரு சஃப்ல வந்து நிக்க எத்தனை பேர் அப்படி கலிமா சொல்லி வராங்க. அவங்களோட வணக்கஸ்தலங்கள் எல்லாம் அவங்களோட மதத்தை போதிச்சு கொண்டிருந்த எத்தனையோ பேர் சஃப்ல முசஃப்ல நிற்கிறாங்க. எங்களுக்கு யாருடைய விஷயத்தை முடிவு செய்ய காஃபிர். நாங்க தாவத் கொடுத்து அவங்க தாவத்தை நிராகரித்தாங்க, அவங்களுக்கு தண்டனை. அப்படிதான் எல்லா காலத்தையும் வந்து இல்லையா. அந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு, காஃபிர்களுக்கு இந்த உலகம் தான் சொர்க்கம். இதுதான் ஹதீஸ்ல வந்து அத்துனியா சிஜனுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். காஃபிர் கூட வாழ்க்கை சொர்க்கம் இல்ல. அப்ப சொர்க்கம் இல்ல, அவங்க அனுபவிக்கிறதுக்குள்ள இடம் இந்த துனியா மட்டும்தான். அவங்க அதே நிலைமையில மௌத்தான நிரந்தரமான நடந்து போவாங்க. அப்ப அவனுக்கு எங்கட பாவத்தால அவனுக்கும் அவங்க இந்த சொர்க்கத்தை அனுபவிக்க கிடைக்குது. இந்த உண்மையை அவங்க விளங்கினாங்க, எங்களுக்கு அடிப்பாங்க. நான் சொல்றது அவங்க இந்த கருத்தை சரியா விளங்கினாங்க. நாங்க நிம்மதியா எங்களுக்கு நான் இருக்கிற இடம் இது மட்டும் தான், எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு எங்க உள்ள இடம் இதுதான், இதுதான் எங்களோட சொர்க்கம். இந்த சொர்க்கம் இதுலயும் எங்களுக்கு நிம்மதியா இருக்க கிடைக்கிறதுல உங்களால என்ன வேணும் பெரிய பிரச்சனை ஆகும். அப்படி ஆகும். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீடு, ரசூலுல்லாஹ் தூங்குற பாய், அவங்களோட வீட்டு அமைப்பை பார்த்து அழுதுட்டாங்க. இவ்வளவு சிறந்த நபி, துனியா ஆகிரத்துடைய நபி, சகல படைப்பிடங்களுக்கு சிறந்த நபி, இந்த நிலைமையில இருக்கிறாங்களே அழுதுட்டாங்க. ரசூலுல்லாஹ் தூக்கத்தில் விழிச்சு பார்த்தாங்க, அழுது கொண்டிருக்கிறார். அப்துல்லாஹ் மா யுபகீக யா அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க கேட்கிறார். சஹாபி சொன்னார், இன்ன கிஸ்ரா வ கைஸர ஃபி ஸவாவீர் வ திபாஜ், யா ரசூலல்லாஹ், இந்த ரோம் பாரசீக மன்னர்கள் காஃபிர்கள் அவங்க நல்ல அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவங்களோட வீடு, அவங்களோட மாளிகை, அவங்களோட வாகனங்கள், அவங்களோட சாப்பாடு, அவங்களோட ஆட்சி அதிகாரம் எல்லாம் பெரிய அளவுல அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க இப்படி இருக்கிறீங்களே யா ரசூலல்லாஹ், இதை நினைச்சாலே சொன்ன பதில் என்ன தெரியுமா? லா தபிகி யா அப்துல்லாஹ் ஃபஇன்ன லஹும் துன்யா வ லனா ஆகிரா. அப்துல்லாஹ் அல்லாதீங்க, கவலைப்படாதீங்க, துனியா அவங்களுக்கு, ஆகிரம் எங்களுக்கு. சுருக்கமானது அவங்களுக்கு அனுபவிக்க துனியாவை கொடுத்திருக்கிறான், எங்களுக்கு அனுபவிக்க ஆகிரத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். வல் ஆகிரத்து இன்த ரப்பிக லில் முத்தகீன், ஆகிரம் தான் முத்தகீன்களுக்குள்ள இடம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். மஸலி வ மஸலு துன்யா கமஸலி ராகிபின் நஸல தஹ்த ஷஜரத்தின் ثم راح وتركها. எனக்கும் இந்த உலகத்துக்கு உள்ள சம்பந்தம் எப்படி தெரியுமா? ஒருவர் ஒரு நீண்ட பயணம் போயிட்டு கொண்டிருக்கிறார். அந்த பயணத்தை களைப்படைந்து ஒரு மரத்துடைய நிழலுக்கு கீழே கொஞ்சம் ஓய்வெடுத்து அங்க சாப்பிட்டு தூங்கி திரும்ப அந்த பயணத்தை தொடருவார். அந்த மரத்தையும் நிழலையும் அதே இடத்தை விட்டு விட்டு போய்விடுவார். இதே போலத்தான் எனக்கு இந்த உலகத்துக்கு உள்ள சம்பந்தம் இல்லை. இது தங்கியிருக்க வந்த இடம் அல்ல, இது இடையில ஒரு சந்திப்பு, இடையில ஒரு சந்திப்பு. அதை மறந்தோம், அப்படித்தான் விளங்கணும். அதனால நல்ல விலகி கொள்ள வேண்டிய விஷயம் அவங்களுக்கு அனுபவிக்கிற உள்ள இடம் இது. ஆக எங்கட பொதுவாக இந்த காற்று தண்ணி இதெல்லாம் அல்லாஹ் இதனுடைய அளவுகள் எல்லாம்
எந்த அளவு காற்றுடைய வேகம் இருந்தா மக்கள் அனுபவிப்பார், தண்ணி எவ்வளவு இருந்தா மக்களுக்கு அது பிரயோஜனமா அமையும். எல்லாம் அப்படித்தான். மழை எவ்வளவு பெய்ஞ்சா மக்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ரப்புக்கு தானே தெரியும். அப்ப அந்த அளவுல கொடுத்து கொண்டிருக்கிறார். இது இந்த நிஅமத் நிஹ்மத்தாக மாறுது, பாக்கியம் தண்டனையாக மாறுதுன்னா அவர் தான். அதனால நானும் நீங்களும் இந்த சோதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து, எல்லாரும் சலாத்து தௌபா 2 ரக்காத் தொழுவோம். 2 ரக்காத் சலாத்து தௌபா தொழுது அந்த இடத்துல அழுது மண்டாடி மன்னிப்பு கேட்கும். நான் நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது எங்களை இஸ்திக்ஃபார் கூட்டம், எங்களோட தௌபா, எங்க இஸ்திக்ஃபார். நபியே ஒரு நாளைக்கு 70-100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறாங்க. நான் நீங்க யார் வேணாலும் சொல்றோம், எங்களுக்கு யாருக்கும் டைம் இல்லை. முந்தைய என்ன வயசாளிகளா இருந்தாலும் பொதுவாக தஸ்பீஹ் எடுத்து திக்ர் செஞ்சு கொண்டிருப்பாங்க. இப்ப வயசாளிகளும் போனோட தான் இருக்கிறாங்க. அவருக்கு ஸ்மார்ட் போனை கொடுத்து அவர் படத்திலேயும் முசீபத்திலேயும் பயங்கரமான விஷயங்களை பார்த்துக்கிறார். பார்க்க கேட்க யாரும் இல்லை, கவனிக்க யாரும் இல்லை, நினைச்சதான் பார்க்க. அவங்களோட தக்குவாவை விலகி கொள்ளையிலும் அவங்க பாவிக்கிற போனை வச்சு ஒவ்வொருத்தர தக்குவாவை அவங்க விலகி கொள்ளையிலும் அவங்க பாவிக்கிற போனை வச்சு நான் இதுல எதை பார்க்கவே எதை பார்க்காம இருக்கிறேன். அதனால இந்த முசீபத்தை தேவைக்கு பாவிச்சுட்டு சைலண்ட்ல அல்லது ஆஃப் பண்ணி வச்சு ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில கொஞ்சம் நேரம் இருந்து நாங்கள் திக்ர் செய்வோம். எங்களோட அமல்கள் குறைஞ்சிட்டு, எங்களோட தொழுகையில காவல் குறைஞ்சிட்டு, இமாம் ஜமாத்துக்கு நிறைய பொறுப்போக்குகள். இதை ஏற்ற உங்கள்கிட்ட பொதுவா யாரையும் புத்தி காட்டுறது கூட சொல்றது நோக்கம் இல்லை. எங்களையே பத்தி கொஞ்சம் யோசிக்கும். ஏற்ற உடனே வட்டி தொடர்ந்து சர்வசாதாரணம். வட்டி ஜினாவை விட பயங்கரமானது, பட்டி அடிச்சு சாப்பிடுறதை விட பயங்கரமானது. வட்டி அவ்வளவு பெரிய பாவம். அதுக்கு சொன்ன தண்டனை அல்ல, அதுக்கு சொன்ன எச்சரிக்கை எதுக்கு செய்ய குடி ஜகாத் குடிக்கு சினாக்கு சொல்லி அல்லாஹ்வுடைய யுத்தம் செய்ய தயாராகட்டும். சுப்ஹானல்லாஹ். வட்டி தொடர்பு வச்சு மௌத்தாயினவன் கபர்ல இந்த எலும்பு போல பேய் அரஞ்சவன போல எலும்புவாங்க. நல்லா குர்ஆன்ல சொல்றேன். இப்படி பயங்கரமான. அதனால இந்த வட்டி முசீபத்தை அடியோட விட முயற்சி. வேறான கண்ணியமான சொல்லி இப்படி ஒவ்வொரு பாவங்கள் அல்லாஹ்வுக்கு ஏமாத்துறது, பொய் சொல்றது, மோசடி செய்யறது, மக்களோட காணி பூமியை பிடிக்கிறது, நல்ல லாயரை பிடிச்சா நல்ல கெட்டிக்காரன் வேண்டிய ஹலால ஹராமாக்கி தருவார், அவனே எனக்கு சொந்தமாக்கி தருவார். இப்படி பேசுறவர் சல்லி கொடுத்து வேண்டியோடு செய்யணும். ஆனால் இங்க ஆகிரத்துல மாட்டிக்கொள்ள வேண்டும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அங்க தீர்ப்பு அழகா செய்யப்படும். கொம்பு உள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டுக்கு குத்தி இருந்தா நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குத்தப்பட்ட கொம்பு இல்லாத ஆட்டுக்கு அல்லாஹ் அங்க கொம்பை உருவாக்கி சொல்றான், நீ குத்தி, நீ உலகத்தை குத்தையில உனக்கு கொம்பிக்கை இப்போ கொம்பு உருவாக்கி. இந்த தீர்ப்புகளை பார்த்து வயகூலுல் காஃபிரு யா லைதனி குன்து துராபா, மிருகங்களுக்கு அது அதுக்குள்ள தென்ன முச்சங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்து சொன்னா எல்லாம் மண்ணோட பண்ண போவே. காஃபிர் சொல்லுவாங்க அந்த நேரத்துல, எனக்கு இந்த முடிவு செய்யப்பட்டாங்க, நானும் மண்ணோட பண்ண போனாங்க, நான் நரகத்துக்கு போறேனே. ரூபமா யவதுல் லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், அவங்க காஃபிர்கள் சொல்வாங்க கியாமத்துல, நான் முஸ்லிம்களா இருந்திருந்தா நல்லா இருந்தேன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவி மக்கள் எங்களை பொறுப்புட உள்ளவங்க, அந்த பிள்ளைகளுக்கு தீனம் கொடுக்கணும், மனைவிக்கு தீனம் கொடுக்கணும். நீங்க எவ்வளவு காணி பூமி வீடு வாசல் சொத்து செல்வங்களை கொடுத்துட்டு போனாலும் அவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை மார்க்கத்தை கொடுக்காம போனா பெரிய அநியாயக்காரர். அவர் தெளிவா சொல்றேன், அவர் அங்க மாற்றி கொள்வார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது அதுதான், நீங்க பொருளாதார நெருக்கடியை பயந்து பிள்ளைகளை கொள்ளாதீங்க. நானும் நரசுக்கு பையாக்கும், அந்த பிள்ளைகளுக்கு ரிஸ்க் கொடுக்கிறது நான், உங்களுக்கு தரது நான். இது ரிஸ்குடைய விஷயத்தை சொல்றேன். ஆனா மனைவி உட்கார்ந்த விஷயத்தை சொல்றேன். ஓ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லி
ஈமான் இஸ்லாம் தீன் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறேனா, பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்யறேனா, இதுல தான் நாங்கள் யோசிக்கிறோம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஏற்பட்ட நிலைமைகள் அல்லாஹ் இதுக்கு பின்னால் ஏற்படுத்தவே கூடாது. அரசாங்க பொதுவாக மாணவியல் இதில் படித்தவங்க அவங்க சில கருத்துக்களை சொல்றாங்க, இப்படி வரைக்கி அப்படி வரைக்கி இந்த வரைக்கி எங்களோட தௌபா இஸ்திக்ஃபார் போன்ற எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறோம், எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறோம். அதனால எங்களோட தௌபாவை கூட்டுவோம், இஸ்திக்ஃபாரை கூட்டுவோம், எல்லா மக்களுக்கும் சொல்லுவோம். நெருக்கடியிலிருந்து வெளியாமத்துக்கு தௌபாவை போல இஸ்திக்ஃபாரை போல வேற ஒன்றும் இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் விழுங்கி மீனுடைய வயிற்றுக்குள்ள பல நாட்களாக இருந்தவங்க அந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அதை ஓதினதனால தான் அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். அப்ப அந்த இஸ்திக்ஃபார் தான் அவங்க நெருக்கடியிலிருந்து வெளியே வந்தாங்க. அதனால இதுதான் வழி, வேற வழியே இல்லை. நாங்க நல்லா சேஃப்டியா இருக்கிறோம், நாங்க 50ஆவது தட்டில் இருக்கிறோம், நாங்க மலைக்கு மேல இருக்கிறோம், நாங்க அப்படி காடோட இருக்கிறோம். எல்லா காடு கீழே எல்லாம் குப்பை, ஒவ்வொரு வீட்டு சாமான் குப்பையில இருக்குது. உடுத்த உடுப்போட எவ்வளவு கவலையான நிலைமை மேலான சாமான். உடுத்த உடுப்போட அவ்வளவு குறுகிய நேரத்துல செய்தி கேள்விப்பட்டு தயாராகிறது கூட டைம் இல்லை. உண்மைக்கு டாக்குமெண்ட் எடுத்துக்கோ டைம் இல்லை. பெண்கள் செலவு சொன்னா நானே எடுத்துக்கோ டைம் இல்லை. அதுக்குள்ள தண்ணி வந்துச்சு. அல்லாஹ் நொடி பொழுது நிலைமைகளை மாற்றி வைக்க அல்லாஹ் மிகப்பெரியவன், சக்தி வாய்ந்தவன். அதனால கண்ணியமான சகோதரர்களை பேச்சுகிறோம். எங்களை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நான் நீங்க உங்களை கொஞ்சம் தனியை இருந்து யோசிப்பேன். ஆராத்தை எப்படி, என்னை இமான் எப்படி, என்னை பாரத் எப்படி, என்னை தொழுகை எப்படி, என்னை கொடுக்கல் வாங்கல் எப்படி, என்னை பொண்டாட்டி புள்ள குட்டி என்ற நிலைமைகள் எப்படி, என்னை குடும்ப வாக்கு எப்படி போகுது, என்னை பணங்கள் எப்படி, இதோட பத்தி கொஞ்சம் நாங்களே யோசிச்சு நாங்களே அல்லாஹ் கிட்ட மண்டாடி யாரெல்லாம் எனக்கு தவறை எனக்கு காட்டித்தா, எனக்கு விலகப்படுத்தினா திருந்தோடும், நான் நல்லடியாக ஆகணும், நான் உன்னை நெருங்க தடையோடும் அல்லது கேட்போம் வேணான்னு சொல்லி அல்லாஹ் தருவான். அல்லாஹ் உதவி செய்ய தயார், மன்னிக்க தயார், அல்லாஹ் ரஹ்மத் பரக்கத் செய்ய தயார், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறான். அல்லாஹ் சொல்ற நீங்க உங்களையே மாத்திக்கொள்ளாத வரையில நாம மாற்றுவோம். குர்ஆனுடைய ஆயத் இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌம் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அதனால அல்லாஹ் கிருபை செய்வார். இந்த அடிப்படையில மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைமைகளையும் சீராக்கி வைப்பானா. யா அல்லாஹ் இதுவரைக்கும் எங்களால் நடந்த எல்லா குற்றக்குறைகளையும் நீ மன்னித்து அருள்வாயா. எங்களது தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் எங்களோட தவறுகள் குற்றங்களை வச்சு எங்களை தண்டிச்சிடாதே யா அல்லாஹ். உன்னோட தண்டனைகளை எங்களால் தாங்கிக் கொள்ளையிடாதே யா அல்லாஹ். நீ எங்களை பாதுகாப்பாயா. உன்னை நம்பியவர்கள் யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் மாற்றம் செய்தால் உன்னை ஏற்றுக்கொள்ளாதவரை கொண்டு தண்டிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாயா அல்லாஹ். அப்படி எங்களை செய்திடாதே யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கள் உள்ளங்களை மாற்றி அமையா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களாக எங்களை மாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த சோதனையின் காரணமாக, இந்த தண்டனையின் காரணமாக எத்தனை முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்களோ யா அல்லாஹ், அவர்களை மன்னித்து அருள்வாயாக, அவர்களுக்கு கிருபை செய்வாயாக, அவருடைய வாக்கில வரக்கச் செய்வாயாக, அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதை விட சிறந்ததை கொடுத்து அருள்வாயாக. அவருடைய தொழில் வியாபாரம்